வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் 15 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தாலும் மீண்டும் அமைச்சராக அதே பதவியில் பொறுப்பேற்றதன் காரணமாக அவர் அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அதே அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை அளிக்கக்கூடும். இவர் விதிகளை மீறி செயல்பட்டதன் காரணமாக இவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யுங்கள் என்று நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் நீதிபதியிடம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியேற்று ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக அமலாக்கத்துறை அதிகாரிகளை மிரட்டி வருவதாகவும் தனது கீழ் செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் மூலமாக சாட்சிகளை அளித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் நீதிமன்றத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார். தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, எப்படி அமைச்சராக பொறுப்பேற்க வைத்தீர்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வியும் நீதிமன்றம் கேட்டுள்ளது. நேற்று எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராக வேண்டும் என்றும் இந்த வழக்கு தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்கள் இந்த பதவி பிரமாணம் செய்து வைத்ததற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருப்பதால் நிச்சயமாக செந்தில் பாலாஜியின் பதவி பறிக்கப்படும் என்பதுதான் தற்பொழுது செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தின் முன் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு முடியும் வரை பதவி பிரமாணம் எப்படி செய்ய முடியும்? அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்கு பிறகுதான் தெரிய வரும். அதற்கு முன்பாக அவருக்கு பதவியை கொடுத்தால், ஒருவேளை அவர் குற்றவாளியாக இருந்தால் அதை பயன்படுத்தி சாட்சிகள் அனைத்தையும் அளிக்கக்கூடும் அல்லவா? எப்படி முதல்வர் இதை செய்ய துணிந்தார்? இதன் மூலமாக யாருக்கு லாபம்? பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக கூறிய செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை மோசடி செய்து அதை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் ஆட்சியில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திரும் அமைச்சராக இருந்தபொழுது பல கோடிகள் ஊழல் செய்ததையும் தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் நீதிமன்றத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.